தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். இறைவனது கரங்களில் ஒரு கருவியாக இரு. மெய்ப்பொருளுடன் ஏய்ந்திருக்கும் போதுதான் சிறிது சுதந்திரத்தை பெற முடியும். அப்படி இல்லாத சுதந்திரம் மிருக உணர்ச்சிகளின் சுதந்திரமே. அது இயல்புணர்ச்சிகளின் சுதந்திரமே அன்றி இயல்புணர்ச்சிகளிலிருந்து சுதந்திரம் பெறுவதல்ல. புலன்களின் செயல்கள் அனைத்தும் பிரபஞ்ச சக்தியின் அச்சேதன வெளிப்பாடே. மிருக உணர்ச்சிகளின் சுதந்திரத்தை விரும்பும் அளவிற்கு நாமும் அச்சேதனத்தில் இருக்கிறோம். அதனால் மேன்மேலும் கட்டுண்டவர்கள் ஆகிறோம். இயல்புணர்ச்சிகளால் உந்தப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் விழிப்புடனும் விவேகத்துடனும் கூடிய வாழ்க்கையை வாழ். இயல்புணர்ச்சிகளின் சுதந்திர வெளிப்பாடு என்பது தற்காலிக அங்கீகாரமே தவிர அது பூரண விடுதலை அன்று. சுதந்திரமானவன் என்று கூறிக்கொள்ளும் மனிதன் உண்மையில் தனது மனநிலைகளுக்கும் இயல்புணர்ச்சிகளுக்கும் அடிமையே. அத்தகைய சுதந்திர மனிதர்கள் உலகம் முழுவதிலும் இருப்பதால் தான் உலகம் நாளுக்கு நாள் மோசமடைகிறது. தேவியின் மாயா சக்தியின் பிடியில் கைப்பாவைகளாக சிக்கி தவிக்கும் விந்தையான சுதந்திர மனிதர்கள் அவர்கள். இறைவனின் கரங்களில் தான் ஒரு கருவியாக இருப்பதை ஆன்மீக சாதகன் எப்போதும் உணர வேண்டும். ஒரு கருவியின் மனோபாவமே சிறந்தது. நான் கருத்தா அன்று, நான் செயல்களை செய்பவன் அன்று என்று அவன் அறிய வேண்டும். ஓர் உதாரணத்தை காணலாம். பல கடிகாரங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒரே மின்சார சக்தியால் வேலை செய்கின்றன. ஒவ்வொரு கடிகாரமும் தான் தனது சொந்த சக்தியால் வேலை செய்வதாக எண்ணினால் அது மிகவும் தவறு. நாமும் ஒரு பெரிய சக்தியின் பகுதிகள் ஆவோம். அதுவே நம் மூலமாக வேலை செய்கிறது. நாம் எப்போதும் இறைவனை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும். முடிந்தவரையில் எதிலும் நம்மை மையப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த உடலும் மனமும் உயர்ந்த ஒரு மகத்தான சக்தியின் கருவிகள். எதிலும் நம்மை மையப்படுத்தி கொள்ளாமல் இறைவனை மையப்படுத்தும் அளவிற்கு நாம் கருத்தா என்னும் எண்ணத்தை துறப்பதில் வெற்றி அடைகிறோம். அமைதியையும் பெறுகிறோம். இறைவனிடமிருந்து நாம் விலகி செல்லும் அளவிற்கு துன்பத்தில் ஆள்கிறோம். உண்மையில் உனது உடலை நீ வாழ வைக்கிறாயா, அல்லது உனது உடலின் மூலம் வேலை செய்யும் இறை சக்தி அதை வாழ வைக்கிறதா? உனது உடல், மனம், ஆன்மா முதலிய பல நிலைகளிலும் நீ அந்த இறை சக்தியுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கிறாய். உணவிலிருந்து பெறப்படும் சக்தி உனது உடலை பாதுகாப்பது போன்று இறைவனின் ஆன்மீக சக்தியே உனது ஆன்மாவை காக்கிறது. அந்த சக்தி திரும்ப பெறப்படும் அதே கணத்தில் நீ உயிரற்ற ஜடமாகி விடுவாய். எனவே எந்த பெருமையையும் உனக்கு அளித்து கொள்ளாதே. அனைத்து பெருமைகளையும் அந்த தெய்வீக சக்தியிடம் சமர்ப்பிக்க கற்றுக்கொள். அந்த சக்தி உன் மூலம் வெளிப்பட உன்னை தகுதி உடையவனாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய். பணிவாலும் சரணாகதியாலும் அந்த தகுதியை உன்னில் வளர்த்துக்கொள். அதற்கு விடாமுயற்சி தேவை. தெய்வ சக்தி நம்மில் இயல்பாக வெளிப்படுவதை நமது அகங்காரம் தடுக்கிறது. அதுவே இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. எனவே தான் நாம் துன்பப்படுகிறோம். உண்மையில் நாம் அனைவரும் இறைவனின் கரங்களில் உள்ள கருவிகளே. சுவாமி விவேகானந்தருக்கு காஷ்மீரில் கிடைத்த அனுபவம் உனது நினைவில் இருக்கிறதா? முகமதியர்கள் இடித்ததால் பாழடைந்துவிட்ட தேவியின் கோவிலில் இருந்தபோது சுவாமி விவேகானந்தர், நான் அப்போது இருந்திருந்தால் அத்தகைய நிலையை அனுமதித்திருக்க மாட்டேன் என்று எண்ணினார். அப்போது அவருக்கு திடீரென தேவியின் குரல் கேட்டது. நான் உன்னை காக்கிறேனா அல்லது நீ என்னை காக்கிறாயா என்று அந்த குரல் கேட்டது. சுவாமி விவேகானந்தர் இறை ஞானி. எனவே அவரால் தேவியின் குரலை கேட்க முடிந்தது. சாதாரண மனிதர்கள் தங்களின் குரலையே இறைவனின் குரலாக எண்ணுகிறார்கள். பலரும் நினைப்பது போன்று இறைவனின் குரலை அவ்வளவு எளிதாக கேட்டுவிட முடியாது. நமது மனம் முழுவதும் தூய்மையடைந்து நமது சங்கல்பங்கள் அனைத்தும் இறைவனின் சங்கல்பத்துடன் ஒன்றிய பிறகே இறைவனின் குரலை கேட்க முடியும். இறைவனின் குரலை கேட்பதற்கு முன் நமது உணர்வு முழுவதும் இறை உணர்வுடன் ஒன்றி இருக்க வேண்டும். இறைவனின் சொற்கள் பகுத்தறிவுக்கு முரணானவை அன்று. அவை பகுத்தறிவை கடந்து செல்கின்றன என்பதை அறிய வேண்டும். தற்காலத்தில் மனதின் அடியாளங்களிலிருந்து எழும் குரலை கேட்பது நாகரிகமாகிவிட்டது. பல நேரங்களில் அவற்றின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குரிய. நமது சிறிய நானை
இறைவனுடன் தொடர்பு படுத்தி கொள்ள விழிப்புடன் முயற்சி செய்ய வேண்டும். அதுவே மிகவும் முக்கியம். விழிப்பு நிலையில் இருக்கும் வரை அதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். நாம் உறங்க செல்லும்போது இறை சக்தியே நம்மை தாங்குவதாக எண்ணுவோம். எந்நேரமும் நாம் நான் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த விந்தையான நான் தூங்கும்போது அதை யார் காக்கிறார்கள்? இந்த உடலை எது அப்போது வாழ வைக்கிறது? எதையும் சாராத ஒரு தனிப்பொருள் என்ற அந்த சிறிய நானை நாம் எண்ணுவதே நமது தவறு. அது தனிப்பொருள் அன்று, அது எல்லையற்ற பரம்பொருளின் ஒரு பகுதியே. சிறிய நான் என்ற அகங்காரத்தால் நாம் தூண்டப்படுவது சாத்தியமாவது போன்று உயர் சக்தியான இறைவனாலும் நாம் தூண்டப்படுவது சாத்தியமே. நமது தனித்தன்மையால் தூண்டப்பட்டு செயல்புரிவது சாத்தியமாவது போன்று அந்த தனித்தன்மையின் பின்னால் விளங்கும் மெய்ப்பொருளால் தூண்டப்பட்டும் செயல்படுவது சாத்தியமே. மனிதர்களை நாம் நேசிப்பது போன்று அந்த மெய்ப்பொருளையும் நம்மால் நேசிக்க முடியும். ஆனால் அந்த அன்பு மனிதர்களின் அன்பிலிருந்து மிகவும் மாறுபட்டது. இறைவனை உருவமற்ற முழுமுதற் பொருளாக கொள்வதை விட சக்தியாக உருவகப்படுத்துவது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். ஆனால் நாம் இறைவனை முழுமுதற் பொருளாகவும் ஏற்றுக்கொண்டு அதில் நிலை பெற வேண்டும். நாம் நம்மை ஆன்மாவாகவும் இறைவனை எல்லா ஆன்மாக்களின் தொகுதியாக அல்லது எல்லா ஆன்மாக்களின் ஆன்மாவாகவும் எண்ணினால் அப்படி நிலை பெறுதல் எளிது. ஸ்ரீராமகிருஷ்ணர் பின்வரும் பாடல்களை பாடுவார். என்னரும் தாயே, உந்தன் இனிய நல்விருப்பத்தால்தான், அருமை அன்னையே, அனைத்தும் உனது கருணையினால்தான் கவினுறத் திகழும். ஆடுவதும் நீ, கீதம் இசைப்பதும் ஆண்டவனே நீதான் அன்றோ? அதிர கைகள் கொட்டி முழங்கி தாளம் இசைப்பதும் நீ அல்லவோ? மூட மனிதன் இதை அறியாமல் எல்லாம் தன் செயல் என்கிறான். முழுமுதல் சக்தி தன்னை உணராமல் ஆணவம் கொண்டே அலைகிறான். பொம்மைகள் மானிடர் ஐயா, இவற்றை இயக்கும் பொறுப்போ நினதன்றோ? பொறுமையுடன் நின் வழி நடந்தால் பின் பொம்மையும் தேவதை ஆகிடுமே. அம்மாவோ, இம்மானிடம் தானே இயங்குதல் என்றே கருதுகிறான். இந்த பாடலின் கருத்து ஓர் உயர்ந்த ஆன்மீக நிலையை குறிக்கிறது என்பதை அறிய வேண்டும். அந்த நிலையை ஒருவன் பல கால போராட்டங்களாலும் சுயமுயற்சியாலுமே அடைகிறான். கடுமையான சுயமுயற்சிகளை உண்மையில் செய்தவன் மட்டுமே எல்லாவற்றையும் துறந்து முழுமையாகவும் நிபந்தனைகள் எதுவும் இல்லாமலும் இறைவனின் திருவடிகளில் சரணடைய முடியும். எல்லாவித ஆன்மீக சாதனைகளும் மனதை தூய்மை செய்து அதை முழுமையான சரணாகதிக்கு தகுதி உடையதாக ஆக்குகின்றன. சாதனைகளை விடாமுயற்சியுடனும் நிஷ்டையுடனும் செய்வதாலேயே அத்தகைய சரணாகதி அடையப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறும் கதையில் வரும் பறவையை போன்று நமது இறக்கைகளும் மிகவும் சோர்வடையும் போது மட்டுமே சரணாகதி ஏற்படுகிறது. ஒரு கப்பலின் உச்சியில் ஒரு பறவை அமர்ந்திருந்த போது அதற்கு கப்பல் நகர்ந்து சென்றது தெரியவில்லை. கப்பல் நகர்ந்து சென்றதை திடீரென்று அறிந்தவுடன் அது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என எல்லா திசைகளிலும் பறக்க தொடங்கியது. ஆனால் எங்கும் எல்லையற்ற கடலையே அது கண்டது. இறுதியில் இறக்கைகள் மிகவும் சோர்வடைந்த நிலையில் அது கப்பல் தன்னை எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்லட்டும் என்று எண்ணி மீண்டும் அந்த கப்பலின் உச்சியில் வந்து அமர்ந்து கொண்டது. அதிக அளவில் தனது முயற்சிகளை செய்தவனால் மட்டுமே உண்மையான சரணாகதி என்றால் என்ன என்பதை அறிய முடியும். எல்லாம் இறைவனின் இச்சை என்று வெறுமனே வாயால் சொல்வது போதாது. சரணாகதி என்பது மனநிலையில் ஒரு பரிமாணம். தனது ஆன்மா அந்த பரமாத்மாவின் ஒரு பகுதியே என்றும் தனது உடலும் மனமும் அந்த பரம்பொருளின் கருவிகளே என்றும் அறிவதால் அத்தகைய மனநிலை ஏற்படுகிறது. ஆன்மாவின் நேரடி அனுபவம் ஏற்பட்ட பிறகே உண்மையான சரணாகதி ஏற்படுகிறது. சில நடைமுறை குறிப்புகள். உன் வாழ்க்கையை பற்றி பெரிய திட்டங்கள் எதையும் போட்டுக்கொள்ளாதே. அதற்காக ஒரு பொதுவான திட்டத்தை வகுத்து கொள்ளக்கூடாது என்பதும் அன்று. உனது வாழ்க்கை முறைக்கு ஒரு பொதுப்படையான திட்டத்தை வகுத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடு. அவருக்கு பிடித்ததை அவர் உன்னை செய்ய வைக்கட்டும். ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஆன்மீக அனுபவத்தையும் பெற நாம் மிகவும் விரும்புகிறோம்.
ஆனால் அதை அடையும் முறைகளை அந்த இறைவனிடமே விட்டுவிடுவோம். எதிர்காலத்தை பற்றிய சரியான கண்ணோட்டம் இல்லாவிட்டாலும் அதை பற்றி நம்மால் நினைக்காமலும் திட்டமிடாமலும் இருக்க முடிவதில்லை. அவை அனைத்தையும் இறுதியில் இறைவனிடமே விட்டுவிட வேண்டும். இறைவனுடன் இயைந்து வாழ்வதற்கும் அவனது விருப்பங்களை ஏற்கவும் நாம் சிறிது சிறிதாக கற்க வேண்டும். இதை நாம் ஸ்ரத்தையுடன் பின்பற்றினால் முழுமையாக அந்த இறைவனுடன் நாம் இயைந்திருக்கும் ஒரு நிலை நமக்கு ஏற்படும். இதை மனதில் கொள். இறைவனை பூரணமாக சரணடையும் ஒருவன் தவறான வழிகளில் செல்ல முடியாது. மக்கள் பல நேரங்களிலும் வெறும் உதட்டளவில் நான் எல்லாவற்றையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். பின்னர் தங்கள் மனம் போன போக்கில் செயல்களில் ஈடுபடுகின்றனர். உலகியல் பொருட்களில் பற்று கொண்டவனாலும் தனது ஆசைகளிலும் தவறான கண்ணோட்டங்களிலும் பற்று கொண்டவனாலும் சரணாகதியை பற்றி எண்ணியும் பார்க்க முடியாது. ஒரு குறைந்தபட்ச அளவாவது பற்றற்ற வைராக்கியம் இல்லாமல் சரணாகதி ஏற்பட முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். முழுமையான சரணாகதிக்கு முழுமையான வைராக்கியம் தேவை. ஓர் ஏழை தனது தேவைகளுக்கு மேல் ஆசைப்படக்கூடாது. தனது செல்வத்திற்கு தானே அதிபதி என்னும் எண்ணத்தை பணக்காரன் துறந்து தான் அந்த செல்வத்திற்கு பாதுகாவலன் என்று எண்ண வேண்டும். இறைவன் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். இது இந்த உலகியல் செல்வங்களுக்கு மட்டுமல்லாமல் அறிவு செல்வங்களுக்கும் ஆன்மீக செல்வங்களுக்கும் கூட பொருந்தும். பாடும் திறமை, வேலைகளில் திறமை, அறிவுபூர்வமான கருத்துகள், அன்பு மற்றும் உன்னிடமிருக்கும் அனைத்தையும் இறைவன் கொடுத்த ஒரு பரிசாகவே எண்ணி அவற்றை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். பைபிளின் பழைய ஏற்பாட்டில் யோபுவின் கதை உனக்கு தெரிந்திருக்கும். தான் வைத்திருந்த அனைத்தையும் அவன் இழந்து விட்டான். ஆனால் அவர் இறைவன் கொடுத்தான், அவனே அவற்றை எடுத்தும் கொண்டான், இறைவனின் பெயர் போற்றப்படட்டும் என்று கூறினார். தகுதி வாய்ந்த மனிதர்களுக்கு நம்மால் முடிந்தவரை வழங்க வேண்டும். ஆனால் யாருக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சரணாகதி என்ற பெயரில் ஆலோசிக்காமல் எல்லாவற்றையும் வாரி வழங்கக்கூடாது. எப்படி, எப்போது, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் உண்மையான பக்தர்கள் சரியான வழிகாட்டுதலை பெறுகின்றனர். இப்பொழுதே மன அமைதி பெற வேண்டும் என்று எண்ணி மிகவும் கவலை கொள்ள வேண்டாம். 2 விதமான மன அமைதிகள் உள்ளன. ஒன்று அகங்காரத்தை மையமாக கொண்ட மன அமைதி, 2 இறைவனை மையமாக கொண்ட மன அமைதி. மற்றவர்களிடம் அன்பும் பரிவும் இல்லாததால் அமைதியாக இருப்பது போன்று சிலர் தோன்றுகின்றனர். அவர்கள் மற்றவர்களது துன்பங்களை கண்டுகொள்வது இல்லை. சமநிலை வலுவாதவர்கள் போன்றும் வலிமையானவர்கள் போன்றும் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆனால் தங்களுக்கு ஏதாவது நிகழும்போது அவர்கள் நுரைங்கி விடுகின்றனர். அத்தகைய மன அமைதியை பெறாமல் இருப்பதே சிறந்தது. இறைவனிடம் சரணாகதி அடைவதன் பயனாகவும் அவருடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் வரக்கூடியது இறைவனை மையமாக கொண்ட அமைதி. இறை உணர்வில் நிலை பெற்றால் மட்டுமே உண்மையான அமைதியையும் சமநிலையையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அடைய முடியும். எப்போதும் உனது குறைகளைக் கண்டு உன்னை நீயே விமர்சித்து பலவீனப்படுத்திக் கொள்ளாதே. மக்கள் தங்களது வாழ்க்கையை பற்றி ஓயாமல் புகார் கூறுகின்றனர். அவர்கள் அந்த புகார்களுக்கான காரணங்களை கண்டறியாமல் அவற்றை தொடர அனுமதிப்பதே அதற்கு காரணம். நமக்குள் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால், நமது மனதை சரி செய்யாமல் இருந்தால் அது நமக்கு தொடர்ந்து துன்பங்களை கொடுக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறும் செல்ல நாயை பற்றிய கதை உனக்கு தெரியுமா? ஆரம்பத்தில் கொடுத்த சலுகையால் ஒரு நாய் தனது எஜமானன் மீது தாவி விளையாட பழகிவிட்டது. பின்னர் அவன் அதை கட்டுப்படுத்த எண்ணினான். ஆனால் அது அவனது சொற்களுக்கு பணியவில்லை. அதை அடித்தாலும் அது தனது எஜமானன் மீது தாவவே முயன்றது. நமது மனமும் அந்த நாய் போன்றது. இவ்வளவு காலமும் அதற்கு எல்லா சலுகைகளையும் வழங்கியதால் அதை கட்டுப்படுத்துவதும் இறைவனின் திருவடிகளில் சரணடைய செய்வதும் மிகவும் கடினம். மீண்டும் மீண்டும் பயில்வதன் மூலம் நமது மனதை இறைவனிடம் சரணடைய செய்ய வேண்டும். முதலில் சரியான தினசரி சாதனைகள் மூலம் சிறிதளவாவது உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா. பின்னர் செயல் மற்றும் வழிபாடு என்னும் லட்சியத்தை எடுத்துக்கொள். உன்னால் மகிழ்ச்சியுடன் செய்ய முடிந்த அளவை விட அதிகமாக வேலைகளை ஏற்காமல் இருப்பதில் கவனம் கொள்.
ஆரம்ப நாட்களில் இறைவனை எப்போதும் நினைவில் கொள்வது முடியாத ஒன்று. எனவே நீ செய்யும் அனைத்து வேலைகளையும் வேலையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் முடிந்தால் வேலையை செய்யும்போதும் இறைவனிடம் சமர்ப்பணம் செய். உனது வாழ்க்கையின் லட்சியத்தை மறக்கும்போது, நீ செய்வது அனைத்தும் இறைவனை அடையும் சாதனம் என்பதை மறக்கும்போது, உனது வேலை முழுவதும் எந்திரகதியை அடைகிறது. ஓர் எந்திரத்தைப் போல் வேலை செய்வதில் பயனில்லை. செயல்களின் அளவில் குறைகள் அன்று, ஆனால் செயல்புரியும் தரத்தில் முறையில் குறைகள் உள்ளன. இறைவனுக்கு அர்ப்பணமாக வேலைகளை நம்மால் செய்ய முடியாமல் இருப்பதே வேலைகளை ஆன்மீக சாதனைகளாக செய்வதில் இருக்கும் முக்கிய தடை. இறைவனை அடைதல் என்னும் லட்சியத்தை நம்முன் எப்போதும் வைத்து கொள்ளாவிட்டால் அர்ப்பணம் செய்யும் மனப்பான்மை நமக்கு ஒருபோதும் ஏற்படாது. பெரியோர்களிடம் பணிவாக இருத்தலே இறைவனை சரணடைந்ததற்கு சான்று. பெரியோர்களை பணிவதால் தனது ஆன்மீக லட்சியம், ஆன்மீக சாதனைகள் ஆகிய அனைத்தையும் துறக்க நேரிடுகிறது என்று கூறுபவன் சரணாகதி தத்துவத்தை அறியாதவன். இறைவனிடம் சரணாகதி செய்யும் அளவிற்கு நமது அகங்காரம் சிதைக்கப்படாமல் மாற்றி அமைக்கப்படுகிறது. மனித மனம் விரிவடைகிறது. பெரியோர்கள், சிறியோர்கள், தன்னை ஒத்தவர்கள் மற்றும் அனைவருக்கும் அதில் இடம் கிடைக்கிறது. உண்மையான சரணாகதி ஒருவனுக்கு உயர்ந்த ஞானத்தையும் நன்மதிப்பையும் அளிக்கிறது. அதுவே மற்றவர்கள் அவனை தவறான வழிகளில் பயன்படுத்தி கொள்வதையும் தடுக்கிறது. சரணாகதி என்பதற்கு ஒரு முட்டாளைப் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள் அல்ல. முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவரது மனைவிக்கு ஒரு முறை சற்று வெளியில் செல்ல வேண்டிய வேலை இருந்தது. தான் திரும்பி வருவதற்குள் கீரை வகைகளை அடுப்பில் சமைத்து வைக்கும்படி தமது கணவரிடம் அவள் கூறி சென்றாள். அவர் சமைக்கும்போது கீரை கொதித்தது. தண்ணீர் நுரைத்து பாத்திரத்தின் மேல் வழியாக பொங்கத் தொடங்கியது. அவர் உடனடியாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அவரது மனைவி சிறிது நேரத்தில் வந்தாள். அந்த பண்டிதர் அங்கு உருவாக்கிய குழப்பத்தைக் கண்டு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டாள். பின்னர் அவரை அவள் கடிந்து கொண்டாள். என்ன முட்டாள்தனம், கீரையில் சற்று எண்ணெயை ஊற்றக்கூடாதா என்று அவள் கேட்டாள். இறைவனிடம் நாம் பிரார்த்தனை செய்யும்போது பொய்யானவற்றிலிருந்து உண்மையை பிரித்தறியவும், தீயவற்றிலிருந்து நல்லவற்றை பிரித்தறியவும், தவறிலிருந்து சரியானவற்றை பிரித்தறியவும் வேண்டிய ஞானத்தை அருளுமாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கு அவன் ஏற்கனவே கொடுத்திருக்கும் அறிவை கொண்டு நம்மால் முடிந்த அளவு நன்றாக வேலை செய்வோம். நாம் வேலைகளை செய்ய செய்ய இறைவன் நமக்கு மேன்மேலும் ஞானத்தை கொடுப்பான். வெளி உதவிகளை அதிக அளவுக்கு சார்ந்திருப்பதும் மற்றவர்களிடமிருந்து அறிவுரைகளை அடிக்கடி எதிர்பார்ப்பதும் ஒரு பெரிய தலை. உள்ளிருந்து வழிகாட்டும் இறைவனிடம் திரும்பும் அளவு நீ முக்தனாகிறாய். அந்த இறைவனிடம் அளவு கடந்த நம்பிக்கை கொண்டு உனது கடமைகளை வீரத்துடன் செய். கைகள் வேலைகளில் ஈடுபட்டிருக்கட்டும். மனம் இறை தியானத்தில் மூழ்கி இருக்கட்டும். அறிவுபூர்வமான வேலைகளில் ஈடுபட்டு உனது மனதை உலக எண்ணங்களில் நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அப்போது உனது மனதை இறைவன் மீது திடமாக நிலைநிறுத்து. உனது அகங்காரத்தை இறைவனிடம் சமர்ப்பணம் செய். செயலும் வழிபாடும் ஒன்றாக கைகோர்த்து செல்ல வேண்டும். செயலையும் வழிபாடாக மாற்றுவதே நமது லட்சியம். இடைவிடாமல் பழகுவதன் மூலமே அந்த லட்சியத்தை காலப்போக்கில் அடைய முடியும். அதை அடைவதற்கு வேலைகளை செய்யும்போது பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யும் மனநிலையை கொள்ள வேண்டும். அதில் வெற்றி பெறாவிட்டாலும் கவலை வேண்டாம். தோல்விகளே நமக்கு வெற்றிக்கு படிக்கட்டுகள் ஆகட்டும். மனதின் ஒரு பகுதியால் இறைவனை நினைக்க வேண்டும். மற்றொரு பகுதியால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து கொண்டும் செயல்களின் பலனை இறைவனிடம் அர்ப்பணித்து கொண்டும் வாழ்க்கையின் கடமைகளை செய்ய வேண்டும். இவை கடினமானவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு நாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம். அவல் இடிக்கும் பெண்ணை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறும் கதை உனக்கு தெரியுமா? ஒரு கையால் அவள் உரலில் அவலை தள்ளி தருகிறாள். மற்றொரு கையால் தனது குழந்தையை பராமரிக்கிறாள். அனைத்தையும் தனது தோழிகளிடம் பேசிக்கொண்டும் வாடிக்கையாளர்களிடம் பேரம் பேசிக்கொண்டும் செய்கிறாள். அத்தகைய ஒரு திறமையை நமது ஆன்மீக சாதனைகளிலும் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். ஆச்சாரியார் ஸ்ரீ சங்கரரின் புகழ்பெற்ற ஸ்தோத்திரத்தை
நீ அறிந்திருப்பாய். அதில் அவர் பின்வருமாறு கூறுகிறார்: இறைவா, நான் எதை செய்தாலும் அது உனது வழிபாடாகவே ஆகட்டும். நீ உனது வேலையை நேசிக்கும்போது அத்தகைய மனநிலையை கொள்வது எளிது. ஆனால் செய்யும் செயல்களில் ஏதேனும் குற்றம் குறை இருந்து அதனால் அந்த வேலையை உண்மையிலேயே நீ விரும்பாவிட்டால் இறைவனிடம் உனது கஷ்டங்களை முறையிட்டு சூழ்நிலைகளின் வசமாகத்தான் அந்த வேலையை செய்கிறாய் என்பதையும் அவரிடம் தெரிவி. நீ விரும்பினால் அந்த வேலையை உன்னிடமிருந்து நீக்கும்படியும் அதற்கு பதிலாக வேறொரு நல்ல வேலையை கொடுக்கும்படியும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். அது உனக்கு நன்மையை செய்யுமென்றால் நிச்சயமாக இறைவன் உனது வேண்டுதலை பூர்த்தி செய்வார். இல்லாவிட்டால் பழைய வேலையை தொடர்வதே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை நீ அறிய வேண்டும். நீ விரும்பாத அந்த வேலையிலிருந்து எதிர்பாராத நன்மைகளும் உன்னை வந்து சேரலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கெல்லாம் துன்பங்களை கொடுக்கிறாரா என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. நமது கர்ம வினைகளின் பயனாகவே நமக்கு துன்பங்களும் சோதனைகளும் தோன்றுகின்றன. எனவே அந்த இறைவனை நிந்திப்பதற்கு பதிலாக நமது அனுபவங்கள் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம் பயனடைவோம். மேன்மேலும் வைராக்கியத்தை பெறுவோம். எப்போதும் அந்த இறைவனையே பற்றி கொண்டிருப்போம். நமக்கு ஏற்படும் சோதனைகளை பார்த்து கொண்டிருப்பது மட்டுமின்றி அவற்றிலிருந்து நாம் விடுபட உதவவும் அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார். இறைவன் உன்னை அவரது ஆன்மீக சக்தியின் அருகில் கொண்டு வந்திருக்கிறார். அந்த சக்தியை பின்பற்றி அதனுடன் எப்போதும் தொடர்பில் இரு. அமைதியாக அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது முழு வேகத்துடன் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, உனக்குள்ளே இறைவன் எப்போதும் உறைவதை உரிய காலத்தில் நீ உணர்வாய். செயலும் வழிபாடும் எப்போதும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். பிரார்த்தனைகள், தியானம் முதலியவற்றால் பக்தியுடன் செய்யப்படும் வழிபாட்டை ஏற்பது போன்றே சரியான மனநிலையுடன் செய்யப்படும் செயலையும் இறைவன் ஏற்கிறார். எனது குருவான சுவாமி பிரம்மானந்தர் எனக்கு வழங்கிய அறிவுரை பின்வருமாறு: உனது வேலையை தொடங்கும் முன் இறைவனை சற்று தியானம் செய். அவரை வணங்கு. வேலைகளின் நடுவில் அவ்வப்போதும் முடிவிலும் அப்படியே செய். இறையருள் நமது உடல் நோய்களையும் துன்பங்களையும் போக்காமல் இருக்கலாம். ஆனால் அருள் இருந்தால் நமது மன அழுக்குகளை பொசுக்கி சாம்பலாக்கி மன தூய்மை பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் ஏற்படும் சோதனைகளை நம்மால் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். அத்துடன் இறை விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் முடியும். எனவே தூய ஞானத்தையும் ஆழ்ந்த பக்தியையும் நமக்கு கொடுக்குமானால் நமக்கு ஏற்படும் துன்பங்களும் போற்றத்தக்கவையே. உனது விருப்பங்கள் அனைத்தையும் இறை விருப்பத்தில் அர்ப்பணித்துவிட்டு இறைவனின் திருநாமத்தை ஜெபம் செய். உள்ளே உறையும் பரமாத்மாவை தியானம் செய். இறைவனின் சாநித்தியத்தை உணர்ந்து அமைதியில் நிலை பெறு. உனது மனதிற்கும் இதயத்திற்கும் புதிய ஒளியையும் வலிமையையும் அளிக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய். யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் செயலாற்றுவதை விட உன்னால் வேறு என்ன செய்ய முடியும்? நீ அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உனது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் அந்த இறைவனிடமே உள்ளன. நமது பங்கை முடிந்தவரை சரியாக செய்வதும் இறைவனிடம் முடிந்தவரை சரணடைவதும் தான் நமக்கு சிறந்த வழி. ஒவ்வொருவரும் நிச்சயமற்ற கால சூழ்நிலைகளை கடந்து செல்லவே வேண்டும். ஏதாவது காரணத்திற்காக எப்போதாவது நீ கவலை கொண்டால் இறை நாமத்தை ஜெபம் செய். அவனை தியானித்து அவனிடம் சரணடை. அப்படி செய்வது உனக்கு மிகுந்த வலிமையையும் மன அமைதியையும் உரிய காலத்தில் வழங்கும் என்று நான் உறுதியாக கூறுவேன். இறைவனுக்காக சேவை செய்வது மகிழ்ச்சியான விஷயமே. எனது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இவையெல்லாம் அவரிடமே நிலை பெற்று இருப்பதால் எனது எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரையே தியானித்து நம்மை அவரிடம் ஒப்படைத்து அவரது எல்லையற்ற இருப்பு, அன்பு மற்றும் ஆனந்தத்தில் எப்போதும் மூழ்கியிருப்பதே மிகவும் சிறந்த செயல். உனது இதயத்தில் வீற்றிருப்பவரும் உன்னை உனது லட்சியத்தை நோக்கி வழிநடத்துபவருமான பரமாத்மாவிடம் உனது கர்மங்களின் பலனை அர்ப்பணித்து நீ அமைதி கொள். உலகமே உன்னை கைவிட்டது என்று நீ எண்ணினாலும் இறைவன் உன்னுடன் இருக்கிறார் என்பதையும் அவர் உன்னுள் உறைகிறார் என்பதையும் திடமாக அறி. எனவே உனது உதவிக்கு வர வேண்டும் என்றும் வழிகாட்ட வேண்டும் என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்.
வாழ்க்கையில் தனிமையை உணரும்போது இறைவனிடம் ஒளியையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வேண்டு. துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் நடுவிலும் இறைவனின் சாநித்தியத்தை அனுபவபூர்வமாக உணர். உனக்கு தேவையான வலிமையையும் மன உறுதியையும் இறைவனே வழங்குவான். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏதாவது கிடைத்தால் நன்றி உடையவனாக இரு. கிடைக்காவிட்டால் இறைவனுக்கு நன்றி கூறு. இறைவன் மட்டுமே உனக்கு சொந்தமானவர். அவரே உனது ஆன்மாவிற்கு ஆன்மா என்பதை இதயத்தின் ஆழத்தில் உணர். அவர் உன்னை விட்டு பிரிய முடியாது. உன்னாலும் அவரை விட்டு பிரிய முடியாது. எடுத்த காரியத்தில் வெற்றி என்பது நமது முயற்சியை மட்டுமே சார்ந்ததன்று. மற்ற காரணிகளும் சேர்ந்தே வெற்றியை தீர்மானிக்கின்றன. நமது முயற்சிகள் வெளிப்பார்வைக்கு தோல்வியில் முடிந்திருக்கலாம். இருந்தாலும் சரியான மனநிலையுடன் நாம் கடினமாக உழைத்திருந்தால் அது நமக்கு அகவெற்றியே ஆகும். அந்த அகவெற்றியை மனதில் கொண்டே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், செயல்களில் ஈடுபட மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, அவற்றின் பலன்களில் அதிகாரம் இல்லை என்று கூறுகிறார். ஆன்மீக வாழ்க்கையில் இறைவனுடன் உள்ள தொடர்பில் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை அறிவதும், ஏற்படும் சிக்கல்களை துணிவுடன் எதிர்கொள்வதும் வாழ்க்கையின் மற்ற துறைகளில் இருப்பதைப் போலவே ஒரு பெரிய சவால்தான். அத்துடன் நாம் நம்மை சற்று சீர்படுத்தி கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடிந்தால் அது மிகவும் நல்லதே. முடியாவிட்டால் நாம் வைக்கப்பட்டுள்ள குறுகிய சூழ்நிலையிலும் முடிந்த அளவிற்கு நமது பங்கை நன்றாக செய்ய வேண்டும். வாழ்க்கையை துறந்து மரணத்தை தழுவ நினைப்பது மிகவும் கோழைத்தனமான செயல். அது சட்டியிலிருந்து நெருப்பில் விழுவதை போன்றது. அறிவுள்ள மனிதன் யாரும் அதை எண்ணியும் பார்க்க மாட்டான். மற்றவர்களால் எப்போதும் வழிகாட்டப்பட்டு இயங்கும் தானியங்கி இயந்திரங்களைப் போன்று ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். நம்மை நாம் உணர்வு பூர்வமாக கட்டுக்குள் வைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் சேவை, பிரார்த்தனைகள், சரணாகதி இவற்றின் மூலம் இறைவனின் இச்சைகளுடன் ஏய்ந்திருக்க முயற்சிக்க வேண்டும். பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இறைவனின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இறை சங்கல்பம் என்று ஒன்று இருப்பதையும், அது மனிதனின் விருப்பங்கள் மூலமாக அவனது நன்மைக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் வேலை செய்கிறது என்பதையும் நான் அறிவேன். பிரார்த்தனைகள், ஜெபம், தியானம் மற்றும் பூஜை முதலியவற்றால் நாம் இறை சங்கல்பத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். தார்மீக முறையை பின்பற்றி நடப்பதன் மூலமும், கடமைகளை பற்றில்லாமல் வழிபாடாக செய்வதன் மூலமும், ஆன்மீக பயிற்சிகளை முறையாக பக்தியுடன் செய்வதன் மூலமும் முடிந்த அளவுக்கு நீ முயற்சி செய். ஸ்ரீராமகிருஷ்ணர் மற்றும் அன்னை ஸ்ரீ சாரதாதேவி ஆகியோர் மூலம் இந்த யுகத்தில் வெளிப்பட்ட இறைசக்தியின் ஆளுமையின் கீழ் வந்த அனைவரும் மிகவும் பாக்கியசாலிகள். உனது கப்பலின் பாயை விரித்து வைத்திருக்கும் அளவிற்கு எப்போதும் வீசும் இறையருள் என்னும் காற்றை பெறுவாய். கடலின் ஆழத்தை அளக்க எண்ணி கடலில் கரைந்த உப்புபொம்மை பற்றிய கதையை நீ அறிந்திருப்பாய். அத்தகைய நிலை முழுவதும் உப்பாலான பொம்மைக்கே ஏற்படுகிறது. மண் பொம்மைக்கோ அல்லது மண்ணும் உப்பும் கலந்த பொம்மைக்கோ ஏற்படுவதில்லை. நம் அனைவரிலும் உப்பு, மண் இவை இரண்டும் இருக்கின்றன. முழுமையான சரணாகதியை பழகுவதற்கு நம்மில் இருக்கும் மண் நீக்கப்பட வேண்டும், அல்லது அது உப்பாக மாற்றப்பட வேண்டும். கர்வம் மற்றும் எண்ணிலடங்கா ஆசைகளுடன் கூடிய நமது அகங்காரத்தை எளிதில் மாற்றியமைக்க முடியாது. இருந்தாலும் சிறிது சிறிதாக நாம் அதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் முடிவில் மண் அகற்றப்படும். தாயின் மடியை பற்றி கொண்டிருக்கும் குரங்கு குட்டியை போன்று அதுவரையில் நாம் இருக்க வேண்டும். மேலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அறிவுரையை பின்பற்ற வேண்டும். என்னை நினைத்து கொண்டு வாழ்க்கை போராட்டத்தில் போரிடு என்கிறார் கிருஷ்ணர். நம்மிடம் உப்புத்தன்மை மேலோங்கும்போது நம்மிடம் பிரேமை பிரவாகம் ஏற்படுகிறது. அப்போது சரணாகதி மிகவும் எளிதாக வாய்க்கிறது. ஆனால் உடனேயே நம்மிடம் வலிமையாக நிலை கொண்டுள்ள மண் தன்மை மேலோங்கலாம். அப்போது முழுமையாக சரணாகதி அடைய முடியாமல் போகலாம். அந்த நேரங்களில் நாம் வருத்தப்படாமல் அமைதியாக இருக்க முயற்சிக்க வேண்டும். நாம் நமது அகங்காரத்தால் செய்யும் செயல்களுடன் முடிந்த வரையில் இறை விருப்பத்திற்கு அடிபணிய முயற்சிக்க வேண்டும்.
நாம் ஒவ்வொருவரிலும் 2, சில நேரங்களில் 3 கூட ஆளுமைகள் இருக்கின்றன. அவையே முடிவற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. ஓர் ஆளுமை மற்றொன்றுடன் மோதுகிறது. இருக்கும் குழப்பங்கள் அதனால் மேலும் சிக்கலடைகின்றன. நாம் எதற்கும் நிலை குலைந்து விடாமல் ஜெபம், தியானம் முதலியவற்றை பழக வேண்டும். கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போதும் இறைவனை நினைக்கவும், செயல்களின் பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் வேண்டும். சரணாகதி என்பது 3 நிலைகளை கடந்து செல்கிறது. ஒன்று, ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் சரி, அல்லது கடமைகளை செய்வதாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் முதலில் அகங்காரத்துடனேயே செய்கிறோம். பின்னர் அந்த செயல்களின் பலன்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க கற்கிறோம். இறுதி நிலையில் இறைவனை மகிழ்விக்கவே எல்லா செயல்களையும் செய்கிறோம். நம் மனம் தூய்மை அடையும் அளவுக்கு இறை சாநித்தியத்தை நாம் உணர்கிறோம். அப்போது மட்டுமே நாம் இறைவன் இயக்குபவன், நாம் இயந்திரங்கள் என்பதை உணர்கிறோம்.